Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 9 exercise 9.1ல first sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா you are walking along a street. If you just choose a stranger crossing you, what is the probability that his next birthday will fall on Sunday அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யூ ஆர் கிராசிங் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்குறீங்க, அவங்களோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் பர்த்டே வந்து சண்டேல வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக் பற்றி பேசுகிறாங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் டோட்டல்னு அர்த்தம். அப்போது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல். அப்போ வீக், அந்த வீக்கில் இருக்கிற டேஸ் எல்லாம் எழுதணும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதுக்குள்ளே தான் அந்த டேஸே நடக்கும். கரெக்டுங்களா? வீக்கை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இதுதான் மொத்த சாம்பிள் ஸ்பேஸ். இதுலேருந்து தான் கண்டிப்பாக அவங்களோட பர்த்டே வரும். ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது என் ஆஃப் எஸ் எத்தனை அப்படின்ட்டு. ஸோ நான் 7 days இல்லையா, அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹிஸ் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே. சண்டேல வரதுக்கான சான்சஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கணும். ஸோ லெட் ஏ பி த எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆல்ஃபபெட். சரிங்களா? ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் லெட் ஏ பி த ஈவெண்ட் let A be the event that அப்படியே கொஸ்டின்லேயே இருக்கும், அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். that his next birthday will fall on Sunday. ஓகே, அது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏக்கான சான்சஸ் என்ன இருக்குது? ஒரே வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் சண்டே வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1, ஒரு நாள் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இங்கே என்ன ஆல்ஃபபெட் எடுக்கிறீங்களோ அதுதான் இங்கே ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 பை என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 7. ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 1/7. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். புரியுதுங்களா? ஸோ கொஷின் என்னென்னா, கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட பர்த்டே வந்து சண்டே வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு நாள் தான், வீக்லி ஒரே ஒரு நாள் தான் சண்டே வரதுனால 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். கீழே எப்பவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தான் போடணும். அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ கிங் ஆர் அ குயின் ஆர் அ ஜாக் ஃப்ரம் அ டெக் ஆஃப் கார்ட்ஸ். அதாவது கார்ட்ஸில் வந்து செலக்டட் கார்டு வந்து கிங்கு, குயின் ஆர் ஜாக்காக இருந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம எப்போயுமே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் தான். டோட்டல் கார்ட்ஸ் பற்றி பேசுறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52 கார்டு இருக்கும் இல்லைங்களா? இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிங்கு ஆர் குயின் ஆர் ஜாக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ கிங் நம்பர் ஆஃப் கிங் எவ்வளோன்னு எத்தனை இருக்கும், குயின் எத்தனை இருக்கும், அடுத்து ஜாக் எத்தனை இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தான் தெரியும் இல்லையா, கிங் வந்து 4, குயினும் 4, ஜாக்கும் 4 இருக்கும் கார்ட்ஸில். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட் பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது அந்த ப்ராபபிலிட்டியை ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏ பி த event of drawing, கொஷின்லேயே இருக்கும் அது. சரிங்களா? event of drawing a king or a queen or a jack. ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி. 4 + 4 + 4. ஸோ 12 கார்டு மொத்தமாக.
ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பாக எழுதணும் சரிங்களா. ஸோ n ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 12 பை 52. இது வந்து கேன்சல் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம கேன்சல் பண்ணி எழுதணும். ஓகே, நம்ம வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 3s are 12, 4 1s are 4, பேலன்ஸ் 1 12, 4 3s are 12. இதுக்கு மேலே இது கேன்சல் பண்ண முடியாதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 by 13. நம்ம இங்கே என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன எடுக்கிறோமோ அதுதான் இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும் சரிங்களா. நான் இங்கே ஏன் எடுத்ததுனால இங்கேயும் ஏன் வரும், ஏ வரும், அவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டினாலே சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் டினாமினேட்டரில் போடணும், நியூமரேட்டரில் அவங்க என்ன கொஷனில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுக்கான டோட்டல் கண்டுபிடிச்சி மேலே போடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர் வித் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆஃப் 6 ஃபேஸஸ். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் வித் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆஃப் 6 ஃபேஸஸ். டைஸில் 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த 6 ஃபேஸஸில் ஈவன் நம்பர் வரதுக்கான சான்சஸ் என்ன? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். 6 ஃபேஸஸ்னால் 1 2 3 4 5 6. அதில் ஈவன் நம்பர் என்ன? 2 4 6, அவ்வளோதான். 3 சான்ஸ். ஸோ 3 by டோட்டல் 6, 3 by 6 தான் இதுக்கான ஆன்சர். சரி, இதனால் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் இதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா டைஸில் என்னென்ன விழுகும்? 1 விழுகும், 2 விழுகும், 3 4 5 6 ஃபேஸஸில் இருக்கிற ஒரு டை. ஸோ மொத்தம் சான்சஸ் எவ்வளோனா நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6 நம்பர்ஸ் இருக்குது, 6 சான்சஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர். ஸோ இப்போ நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் ஏ பி த event of getting an even number. ஸோ இப்போ ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர்னால் ஏ வந்து என்னென்ன இருக்குது? 2 4 6, இதுதான். இவ்வளோ 3 சான்சஸ் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ என்ன வரும்? 3 by 6. நம்பர் ஆஃப் ஏ வந்து 3 by 6, அவ்வளோதான். என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ தட் டிவைடட் பை டோட்டல், அவ்வளோதான். இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1/2. வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ரொம்ப ஈஸி தான் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும். இதுதான் 9th உள்ள ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு பேசிக். நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக படிப்பீங்க. ஓகே, இதே கான்செப்ட்ஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 4th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 24 balls in a pot அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் வந்து 24 balls இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ n of s is equal to 24. If 3 of them are red வந்து 3 இருக்குது. 5 of them are blue வந்து 5 இருக்குது. and the remaining are green. ஸோ அப்போ க்ரீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப ஈஸி தானே. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 24லேருந்து மைனஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் க்ரீன் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கொஷின் படி என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அவுட் அ ப்ளூ பால், ரெட் பால், க்ரீன் பால், அவ்வளோதான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளூ பால் ஈஸி இப்படியே கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். எத்தனை ப்ளூ பால்? 5 by 24, அதுதான் ப்ளூ பால். ரெட் பால் எத்தனை? 3 by 24, கேன்சல் பண்ணி எழுதணும். இது க்ரீன் பால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். n of s is equal to 24 balls. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரெட் பாலா? ஓகே, ஆர் வந்து ரெட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பிஏ வந்து ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால் எத்தனை? கொஷனில் கொடுத்துட்டாங்க 3 ரெட் பால். பிஏ வந்து ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ பால் எத்தனை? 5 of them are blue. ஜியை வந்து நான் க்ரீனுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் க்ரீன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் க்ரீன் பால் இஸ் ஈக்குவல் டு
total 24 minus 3 plus 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 24லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 24 minus 8 புரியுதுங்களா? அப்போ பேலன்ஸ் 16. ஸோ நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் வந்து எத்தனை 16. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ளூ பால் ஃபஸ்ட்டு probability of getting a blue ball. So நான் என்ன எடுத்துக்கிறேன், blue ball என்னன்னு எடுத்துக்கிறேன் B. So let B be the event of, let B be the event of getting a blue ball. இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக எழுதணும் சரிங்களா, என்ன ஆல்ஃபபெட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு எழுதணும் கண்டிப்பாக. இப்போது ப்ளூ பால் எத்தனை, நம்பர் ஆஃப் பி வந்து 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பி எத்தனை 5 by 24. இது வந்து எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாதனால இது அப்படியே விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஸோ ரெட்டை வந்து நான் ஆறுன்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் ஆர் பி த event of getting a red ball. அப்போ என்ன வரும், probability of r is equal to n of r by n of s. அப்போ n of r னா எத்தனை வரும் 3 by 24. இது கேன்சல் ஆகும் 3 டேபிளில், இங்கே கேன்சல் பண்ணி இங்கே போடுறோம். probability of r is equal to 3 1s are 3, 3 8s are 24. ஸோ இதுக்கு வந்து 1 by 8. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் பால். அதே மாதிரி க்ரீன் பால் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து தேர்டு. ஸோ க்ரீன் பாலை வந்து ஜின்னு எடுத்திருந்தேன். ஸோ லெட் ஜி பி த event of getting a green ball. என்ன வரும், probability of green equal to green எத்தனை, number of green by number of s. green வந்து 16 ஆமாம் 16 by 24. இப்போ இதை நம்ம அதே மாதிரி 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16, 4 இல்லை 8 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 8 2s are 16, 8 3s are 24. அப்போ probability of green is equal to என்னது 2 by 3. அவ்வளோதான். ஸோ மூணுமே கேட்டிருந்தாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால், ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால். மூணுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. 5 by 24, 1 by 8, 2 by 3. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். எப்பயும் போல தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டரில் போட்டு டோட்டலாக டினாமினேட்டரில் போடணும். கேன்சல் ஆனிச்சுன்னா கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப்பு புக்லேயே இருக்குது, கொஷின்லேயே இருக்குது. அவ்வளோதான், கொஷினில் இருக்கிறத அப்படியே நம்ம தூக்கி எழுதுறோம். என்ன ஆல்ஃபபெட் எடுக்கணும் வேணாலும் நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 5th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, when 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 coins are tossed சொல்லியிருக்காங்க. 2 காயின் டாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 காயின் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எழுதணும் சரிங்களா. எப்படி எழுதணும்னு பாருங்கள். 2 காயின் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரெண்டுத்துலேயும் ஹெட்டு விழுகலாம், இல்லை ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு செகண்ட் காயினில் டெயின் விழுகலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு செகண்ட் காயினில் ஹெட்டு விழுகலாம், இல்லைனா ரெண்டுமே டெய்ல் விழுகலாம். இதுதான் 4 சான்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ 2 காயின் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 4 தான். ஓகே, இப்போ கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 heads are obtained. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் A be the event of getting 2 heads.
ஸோ 2 ஹெட் விழுகிறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்றே ஒன்று தான், ஹெச் அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ என்னதுன்னா 1, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ், அதாவது 1/4 அவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4. வெரி ஈஸி சம். ஓகே, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, 2 ஹெட்டு விழுகிறதுக்கான ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து. ஸோ 1 டோட்டல், அதுதான் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன் ஆல்ஃபபெட் எடுத்ததுனால அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை நம்பர்னு எழுதுகிறோம், ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதனால் 1/4 தான் இதுக்கான ஆன்சர். இது கேன்சல்லாம் ஆகாது, அதனால் அப்படியே விட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 6th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 dice are rolled. Find the probability that the sum is equal to 1, equal to 4, less than 13. சரி, ஓகே. 2 dice are rolledன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 டை ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஒன்று எழுதணும். சரிங்களா, 2 டை ரோல் பண்ணால் என்ன சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். சரி, 2 டை ரோல் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டையில் 1 விழுகலாம், ரெண்டாவது டைலையும் 1 விழுகலாம். இல்லை ஃபஸ்ட்டு டையில் 1 விழுகலாம், ரெண்டாவது டையில் 2 விழுகலாம். ஃபஸ்ட்டு டையில் 1, ரெண்டாவது டையில் 3, ஃபஸ்ட்டு டையில் 1, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டையில் 1 வச்சு 6 இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டையில் 2 வச்சு அதே மாதிரி 6 காம்பினேஷன் எழுதணும். 2, 3, 2, 4, இதெல்லாம் வந்து அசம்ஷன் தான், இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. சாம்பிள் ஸ்பேஸ்னால என்னென்ன சான்சஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ அதே மாதிரி இப்போ 3 வச்சு எழுதுன மாதிரி 6, 6 வரைக்கும் எழுதணும். சரிங்களா, இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எத்தனை சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. 2 டைஸ் ரோல் பண்ணால் 36 சான்சஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து 6, 6 வரைக்கும் எழுத போகிறோம். இது எழுதுறதுக்கு அப்புறம் தான், சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 3 சம், இதில் 3 சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ப்ராபபிலிட்டியுமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இதை வந்து நம்ம ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ லெட் ஏ பி த event of getting a sum equal to 1. இப்போ ஏல சான்சஸ் எழுதணும். sum is equal to 1னா இந்த டை இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரணும். இதில் அந்த மாதிரி சான்ஸே கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ஆட் பண்ணால் 2 தான், இதுக்கு கீழே கிடையாது. ஸோ அப்போ என்ன வரும், இதுக்கு வந்து நாட் பாசிபிள், 0. அதாவது என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 0 பாசிபிள், 0 இதுக்கு. ஓகேங்களா, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் என்னது 0 தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். என்ன வரும், 0/36, which is nothing but probability of A is equal to 0. ஓகே, இதுலேயே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு 4. ஸோ நான் அதை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் பி பி த event of getting a sum equal to 4. இப்போ நம்ம பி என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு எழுதணும். ஈக்குவல் டு 4 வரும். எதெல்லாம் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 4 வருது, 2, 2 வருமா. ஃபஸ்ட்டு லைனில் 1, 3 வரும். செகண்ட் லைனில் 2, 2, 1, 3, 2, 2. தேர்ட் லைனில் 3, 1 வரும். ஃபோர்த்து லைனில், ஃபிஃப்த்து லைனில், சிக்ஸ்த் லைன்லாம் எதுவுமே வராது, ஏன்னா ஈக்குவல் டு 4 தான். இது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு மேலே தான் போகும். அப்போ 3 சான்ஸ் தான். 1, 3,
2, 2, 3, 1. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் b equal to என்ன வரும்? 3 chances. அப்போ probability of b equal to n of b by n of s. அப்போ என்ன வரும்? 3 by 36. இது வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் 3 டேபிளில். 3 1s are 3, 3 12s are 36. அப்போ probability of b equal to 1 by 12. அவ்வளோதான், ஈஸி. பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி அடுத்து less than 13 சொல்லியிருக்காங்க. இங்கே எழுதிடலாமா தேர்ட் சப்டிவிஷனை? இங்கே தான் இடம் இருக்குல்ல. ஸோ இதை நான் அதை என்ன எடுத்துக்கிறேன்? சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ let C be the event of getting a sum less than 13. இப்போ B எழுதணும். less than 13 இதை ஆட் பண்ணால் 13க்கு கம்மியாக வரதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், கடைசியான டை 6,6 ஆட் பண்ணாலே 12 தான் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே 12க்கு கீழே தான் வரும். அப்போ அது எல்லாமே 13க்கு கீழே தான் அடங்கும். கரெக்டுங்களா? அப்போ பியில் எல்லாத்தையும் எழுத முடியாது. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? n of bயும் என்னது? 36 தான். ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் b என்ன? நம்பர் ஆஃப் சி இல்லையா? சி எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் சி வந்து 36 by 36. கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1. புரியுதுங்களா இந்த தேர்ட் சப்டிவிஷன்? the event of getting a sum less than 13 எல்லாமே தான் வரும். ஏன்னா ஃபைனலாக ஆட் பண்ணுறதே நம்மளுக்கு என்ன தான் வருது? 12 தான் வரதுனால இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கு எல்லாமே வந்து பாசிபிள் ஈவெண்ட் தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கேன்சலேஷன் பண்ணி தான் கண்டிப்பாக எழுதணும் ஃபைனல் ஆன்சர் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செவன்த் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, a manufacturer tested 7,000 LED lights at random and found that 25 of them were defective. அதாவது 7,000 LED லைட்ஸில் 25 வந்து டிஃபெக்டிவ். இஃப் LED லைட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம், LED லைட் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது ரேண்டமாக எடுக்கிறாங்க. 1 2 3 4 7,000 பல்ப் எடுக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் LED லைட்ஸ் இஸ் அ டெஃபெக்டிவ் ஒன்? அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? 25 டெஃபெக்டிவ். அப்போ ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? 25 by 7,000. கேன்சல் பண்ணி எழுதணும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அப்படி டைரெக்டாக எழுத முடியாது, ஸ்டெப் எழுதணும். ஸோ டோட்டல் இருக்கிறது 7,000 LED பல்ப்ஸ். அதுதான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 7,000 LED லைட்ஸ். ஓகே, இதில் வந்து டிஃபெக்டிவ் ஒன் வந்து 25. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? கொஷினும் வந்து டிஃபெக்டிவ் ஒன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ், number of defective lights is equal to எத்தனை? 25. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி அதான் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா, let ஏன்னு எடுத்துக்கிறேன். let A be the event of selecting a defective LED light. இல்லைன்னா எப்படி வேணால் எழுதிக்கலாம். இங்கே கொஸ்டினில் இருக்குல்ல, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு இருக்குல்ல, அது அப்படியே let A be the event of selected LED light is defective one அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ எத்தனை? 25. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா என்னது? n of a by
n of s. Very good. ஸோ என்ன வரும் இப்போ n of a வந்து 25/7000. இப்போ அதை கேன்சல் பண்ணி எழுதணும். 5 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக 25 டேபிளில் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, நம்ம 5 டேபிளே கேன்சல் பண்ணி காட்டுறேன். 5 5s are 25, 5 1s are 5, பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா, 20 ஆயிடுச்சு. 5 4s are 20, 2 0. மறுபடியும் இது 5 டேபிள். 5 1s are 5, 5 2s are 10, பேலன்ஸ் 10, ஆனால் இங்கே 14 இருக்குது, எனக்கு 10 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் 4 இருக்குது, 40. 5 8s are 40, 0. ஸோ ஆன்சர் என்னது 1/280. ஸோ ப்ராபிலிட்டிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/280. சாரி, நம்ம ஏ தானே இங்கே எடுத்திருக்கோம், அப்போ ஏ தான் இங்கே எழுதணும். சாரி, நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுத்திருக்கோமோ அதுதான் இங்கேயும் எழுதணும். ப்ராபிலிட்டியிலும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். இந்த ஆல்ஃபபெட் எப்பவுமே மாறாது, அது எப்பவுமே சாம்பிள் ஸ்பேஸ்க்கு எஸ் தான் எடுக்கணும். அது வந்து டோட்டல். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, in a football match a goalkeeper of a team can stop the goal 32 times out of 40 attempts tried by a team. அதாவது ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து கோல்கீப்பர் ஆஃப் த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 40 attemptsல 32 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், 32 டைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம், அந்த கோல் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் அட்டெம்ப்ட் வந்து 40. அப்போ இதுதான் வந்து எனது சாம்பிள் ஸ்பேஸாக அமையும். சரிங்களா, இப்போ கொஷின் என்னென்னா, இதுதான் எனது 32 டைம்ஸ் வந்து கோலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஆப்போனன்ட் டீம் கேன் கன்வெர்ட் த அட்டெம்ப்ட் இன்டு கோல். அப்போ அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து அந்த கோல் கீப்பர் ஸ்டாப் பண்ண மேட்சை தவிர்த்து எத்தனை வந்து அவங்க கோல் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. Okay, so find the probability that the opponent team can convert the attempt into goal. அப்போ எத்தனை டைம் அவங்க கோல் அடிக்கலாம், 32 தடவை மறைச்சிட்டாங்கன்னா 8 கோல் அடிக்கலாம், 8 தடவை அடிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை, n of s is equal to 40 attempts. 40 டோட்டல் அட்டம்ப்ட்ஸில் 32 தடவை மறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து the opponent team can convert the attempt into goal. எத்தனை தடவை, the opponent team can convert the attempt into goal. எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா 8 தடவை வரும். ஸோ 40 - 32 8 டைம்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ஏன்னு எடுத்துக்க போகிறேன். லெட் ஏ பி த event of என்ன எழுதலாம், லெட் ஏ பி த event that the கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். லெட் ஏ பி த event that the opponent team can convert the attempt into a goal. எத்தனை தடவை, அப்போ number of a equal to 8 times. probability of a equal to n of a by n of s. n of a என்னது 8 by n of s வந்து 40. இதை கேன்சல் பண்ணி எழுதலாம். 8 டேபிள், 8 1s are 8, 8 5s are 40. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to என்னது ஆன்சர் 1/5. அவ்வளோதான். ஓகே, கேன்சல் பண்ணி தான் எழுதணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ 40 அட்டம்ப்டில் 32 தடவை வந்து அவங்க கோல் கீப்பர் வந்து மறைச்சிட்டாங்க. அப்போ மீதி அவங்க வந்து கோலாக மாற்றுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னா 8 சான்சஸ். அதை தான் ப்ராபபிலிட்டியில் எழுத சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டியில் எழுதணும்னு சொல்லும் போது அதை வந்து நியூமரேட்டரில் 8 போட்டுக்கிட்டு டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எழுதணும் 40. ஸோ அதை கேன்சல் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
9th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் அ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்பின்னர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல லேண்ட் ஆகாததுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இதில் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 8 சான்சஸ் இருக்குது, அதுதான் டோட்டல். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 8 இந்த சம்முக்கு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் மல்டிபிள் ஆஃப் 3னா அந்த மல்டிபிள் ஆஃப் 3ல என்ன இருக்கீங்க 3 6 தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் விழுகும், அவ்வளோதான். அப்போ 3 6 தவிர்த்து 2 சான்ஸ் அதுக்கு கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 6 சான்ஸ், அவ்வளோதான். அந்த 6/8 தான் ஆன்சர். சரிங்களா? ஈஸி தான் சம். ஓகே, ஸோ இப்போ இப்படியும் போடலாம், 2 விதமாகவும் போடலாம் இந்த சம். மல்டிபிள் ஆஃப் 3 எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு 8லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 3 வந்து 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ டோட்டல் வந்து 8 நம்பர். 8 - 2 6, அப்பயும் 6 தான் வரும். சரி, ஸோ நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் எழுதணும் இல்லையா? நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8 சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம கொஸ்டின் என்னென்னா லெட் ஏ பி த will not land on multiple of 3. Find the probability. ஸோ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். let A be the event that the spinner will not land on a multiple of 3. ஸோ என்னென்ன சான்சஸ் இருக்குது? நாட் லேண்ட் ஆன மல்டிபிள் ஆஃப் 3னா 1ல் நிற்கலாம், 2ல் நிற்கலாம், 3ல் நிற்கக்கூடாது, 4ல் நிற்கலாம், 5ல் நிற்கலாம், 6ல் நிற்கக்கூடாது, 7ல் நிற்கலாம், 8ல் நிற்கலாம், அவ்வளோதான். ஸோ எத்தனை சான்சஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 சான்சஸ் இருக்குது அந்த ஸ்பின்னருக்கு. ஸோ n ஆஃப் ஏ வந்து 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னது? n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். ஸோ 6/8 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிளில். 2 3s are 6, 2 4s are 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 3/4. ஓகே, ரொம்ப ஈஸி தான் சம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டென்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 2 ப்ராப்ளம்ஸ் இன் calculating probability based on the spinner shown here. அதாவது இப்போ வந்து இந்த ஸ்பின்னரை வச்சு 2 கொஷின் நம்மளை வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. 2 ப்ராப்ளம்ஸ் இன் calculating probability. சரி, இந்த ஸ்பின்னர் வந்து என்ன இருக்குது? 8 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது. எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இந்த வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குல்ல, நம்ம வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் மல்டிபிள் ஆஃப் 2 எழுதலாம், இல்லை த ஸ்பின்னர் வில் லேண்ட் ஆன் மல்டிபிள் ஆஃப் 2 எடுக்கலாம். நம்ம இஷ்டம் எப்படி வேணால் எழுதிக்கலாம். இல்லைனா ஸ்பின்னர் வில் லேண்ட் ஆன் 5 எடுக்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி வரணும், அவ்வளோதான். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2 சான்சஸ் நான் எடுக்க போகிறேன். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 2 சான்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறேன்னா இதே தான். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the spinner will land on multiple of 3. போன கொஷின் வந்து will not land on multiple of 3 கேட்டிருந்தாங்க. நான் வந்து will land on multiple of 3 எடுத்திருக்கேன். இன்னொரு கொஷின் வந்து நாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, நிறைய கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இதுலேருந்து. ப்ராபபிலிட்டி that the spinner will not land on multiple of 2. ஓகே, இன்னொன்று 2 எழுதலாமா? இன்னும் என்ன எழுதலாம்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the spinner
will land on 4. சும்மா 4 அவ்வளோதான். 4ல் என்ன ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 1/8 தான் ஆன்சர் வரும். நிறைய எழுதலாம் இந்த மாதிரி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the spinner will not land on multiple of 5 எடுக்கலாம், இல்லை multiple of 4 எடுக்கலாம், multiple of 6 நம்ம இஷ்டம் தான். ஓகே, அவ்வளோதான். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. 2 ஆப்ஷன், 2 ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது 2 ப்ராப்ளம் இதிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சரை எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.